தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் சில புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் விவசாய கடன் தள்ளுபடி தொடர்பான தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என தஞ்சை மாவட்ட விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நெல்லிற்கு குவிண்டால் ஒன்றிற்கு 3500 ரூபாயும், கரும்பிற்கு டன் ஒன்றிற்கு 4500 ரூபாயும் ஆதார விலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். நாட்டுப்பன்றி தடுப்பு திட்டம்னு சொல்லிட்டு 7.35 கோடிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தென்னை விவசாயிகள் நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டு தென்னையை அந்த தென்னை சார்ந்த பொருட்களை பதப்படுத்துறதுக்கு தென்னை விவசாயிகளை ஊக்குவிக்கிற விதமாக தென்னை பதப்படுத்தும் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. உயிர்மை வேளாண் பட்டய கல்லூரின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் பேரில் சாக்கோட்டையில் தூங்குறதா சொல்லியிருக்காங்க. 5 கோடி ரூபா ஒதுக்கி இதெல்லாம் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிற திட்டங்கள் நிறைய வந்திருக்கிறத நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். தமிழகத்தின் புதிய அரசு, புதிய வேளாண்மை மற்றும் உழவர்நலத்துறை அமைச்சர் இந்த தமிழக சட்டமன்றத்திலே வேளாண்மை துறைக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார்கள். இதில் நிறையான அறிவிப்பு வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். இருந்த போதிலும் ஒட்டுமொத்த விவசாயிகளும் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னு நெல்லுக்கான விலையையும் கரும்புக்கான விலையை உயர்த்தி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம். நான் வாங்கிய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வார்கள் என்று எதிர்பார்த்தது. ஆனால் எந்த அறிவிப்புமே இல்லை. இது எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. நீங்க எவ்வளவுதான் அறிவிப்பை கொடுத்தாலும் இந்த அறிவிப்பு தான் ஒட்டுமொத்த தமிழகமே விவசாயிகள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. இது எதையாவது ஒன்று நிறைவேற்றது நிச்சயமாக நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர்கள் மறுபரிசீலனை செய்து வாங்கிய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். நெல்லுக்கான விலையும் கரும்புக்கான விலையும் நீங்க கூறியது போல் தேர்தல் அறிவிப்பின் போது கூறியதை போல் அறிவித்து உயர்த்தி கொடுத்தால் நிச்சயமாக உங்களை நாங்கள் வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம்.